இன்னைக்கு மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்காக சமைக்கலான்னு நான் இறங்கியிருக்கிறேன். ஆமாங்க, இலங்கையை சார்ந்தவங்களோட சிங்களவங்களோட உணவு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அவங்களோட நெத்திலி பிரட்டல், அதாவது நெத்திலி பொரியல் சூப்பராக இருக்கும். அது கூடவே பருப்பு ரொம்ப ஃபேமஸ் ஆனது, கேரட் சம்பல், இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனலில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐடி கிச்சனில் இலங்கையை சார்ந்த சிங்களவர்களோட உணவு தான் பார்க்க போகிறோம். அங்கே நெத்திலி மீன் பெரட்டுறது, அது மட்டும் இல்லாமல் குழம்பு வைக்கிறதுலாம் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் குடம்புளியெல்லாம் வச்சு செய்யக்க இன்னும் சூப்பராக இருக்கும். கேரட் சம்பல், இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சீக்கிரமாக சூப்பராக ½ அன் ஹவருக்குள்ளே டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்றது தான் விஷயமே. வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பருப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு ½ கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் வந்து நம்ம ஒரு சிறிதளவு வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா ஊற வச்சு 2 வாட்டி கழுவி எடுத்த மைசூர் பருப்பு ½ கப். ஓகேவா? ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், மைசூர் பருப்பெல்லாம் ஊற வச்சு நல்லா கழுவுனாதான் அதில் இருக்கிற சின்ன ஒரு வாசனை வெளியில் போகும், ஸ்மெல். ஸோ அது வந்து நம்ம அந்த கிரேவியை வச்சு எடுக்கும்போது நல்ல வாசனை ஒன்று வரும். இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் ஃபுட். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ பருப்பு சீக்கிரமாக அவிஞ்சிரும், பொங்கி வெளியில் ஊற்றாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சீக்கிரமாக சேர்த்துட்டோம்னா துவரம் பருப்பு மாதிரி இல்லை, மைசூர் பருப்பு அவியாமல் போயிடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாருங்கள், பருப்பு பொங்கி வெளியில் ஊற்றக்கூட இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் பாருங்கள் இப்படி இருக்கணும். ரொம்ப கொலன்னு கொலைய விட்டுறக்கூடாது. இதில் வந்து ½ கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இன்னொரு மொழி பேசக்கூடிய சிங்களவங்க சமைக்கிற சாப்பாடை தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். இது கூட நான் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். சோம்பு நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, சோம்பு சேருங்க. வெஜிடேரியன் சேர்க்க நிறைய சேருங்க. இடித்து வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். முதல்ல பூண்டை தான் போடுங்க, நல்லா ஃப்ரை ஆகி வாசனை வரட்டும். அப்போ நீங்கள் அந்த பருப்பில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும்போது தூக்கலாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம கடைகள்லாம் வந்து சோம்பு வாயில் போட்டு மென்னுப்போம். ஏன் அப்படின்னா ஜீரணம் ஆகிறதுக்காக. கருவேப்பிலை சேர்த்தாச்சு, வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனை வரும். ஆக்சுவலாக நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பெருசாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனால் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பருப்பு வகைனாலே வாய்வு தான். இப்போ எல்லாம் தாளித்து அதில் சேர்த்தாச்சு. பருப்பு ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி ரொம்ப வேக விட்டோம்னா இன்னும் களி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவு பதம் கரெக்டானது. இது கூட 1-2 அடித்து வச்ச மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா பசலிக்கீரை, பேபி பசலிக்கீரை. இது இங்கே எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இன்றைக்கி தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஆனால் இந்த ஃபுட்டுக்கு பொன்னாங்கண்ணியோ இல்லை வல்லாரலோ இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த கீரையை சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துறாதீங்க, கீரை ரொம்ப சுருங்கிடும். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கீரையை பார்க்க எப்போவுமே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், செய்யும்போது கொஞ்சமாக அடங்கிடும் இல்லை, அதுக்காக தான். 2-3 வெந்தயம் சேர்த்துட்டோம், மஞ்சள் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து 2 பல் பூண்டு சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக மூடி வைக்கக்கூடாது. கீரை வகைகள் செய்யும்போது மூடி வைக்கக்கூடாது. நான் ஒரு சிறிதளவு தண்ணி சேர்க்குறேன், இந்த பூண்டெல்லாம் வேகிறதுக்காக. ஏன் மூடி வைக்கக்கூடாதுன்னா அதில் உள்ள நச்சுத்தன்மை வெளியிடுறதுக்காக. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது, இதால் வெளியில் போயிடும்.
நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மூடாமலே செய்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா அவிஞ்சிருச்சு. சின்ன பேபி லீவ்ஸ் மாதிரி, அதனால சீக்கிரமாக அவிஞ்சிரும். ஆயிடுச்சு. இதை நம்ம கடையணும்லாம் இல்லை, பெரிய பசலைக்கீரைன்னா நம்ம நல்லா கடைவோம். இதில் வந்து 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். என்னங்க எல்லாத்துக்கும் தேங்காய் பால் போடுறீங்கன்னு எனக்கு கமெண்டில் கேட்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் உடைச்ச மிளகு சேர்த்துக்கலாம். ஸ்ரீலங்காவில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேரளா மாதிரி தான் ஃபுல் ஃபுட்டுமே கோகோனட்டோட சேர்ந்ததாக இருக்கும். ஏன் தேங்காய் பாலை நம்ம வெறுக்கணும்? அதில் இருக்க அவ்வளோ நல்ல குட் ஹெல்த். ஸோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டோம் இல்லையா? ஒரு சின்ன கொதி வரும்போதே நம்ம 2-3 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதாவது 2-3 துளிகள். இப்போ அதுக்கு தாளித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, என்ன சேர்த்துட்டோம்? இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகா 1, அதோட கருவேப்பிலை, வெங்காயம். இதை தாளித்து அதில் சேர்த்துடலாம். இப்போ கீரையும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம் வாசத்துக்காக, சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கீரையை தனியாக வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன புளிப்பு, ஒரு சின்ன இனிப்புன்னு செம்மையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமையல் அப்படியே ரசித்து சமைக்கணுங்க. அவசரத்துக்கெல்லாம் சமைச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து சாப்பிடவே இஷ்டம் இருக்காது. ஏன்னா அதில் சுவை இருக்காது. இப்போ வந்து கீரையும் ஆகிடுச்சு, பருப்பும் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேரட் செய்ய போகிறோம். கேரட் வந்து ஒரு 4 கேரட் எடுத்து நான் துருவிருக்கேன். எங்கள் வீட்டில் 4 பேர் தான், 2 பசங்க, நாங்கள் 2 பேர். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் எடுத்து பொடிசா நறுக்கி சேர்த்துருக்குறேன். அது கூட நல்ல காரமும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அளவான காரம் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய், இது ஒரு பெரிய பச்சை மிளகாய் விதை நீக்கி சேர்க்குறேன். இன்னொரு பச்சை மிளகாய் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா என் குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேரட். இந்த கேரட் சம்பல்னு இதை சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம பொரியல் பண்ணுவோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு. நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பூலாம் போட்டு செய்கிறோம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருக்குறேன். அதுக்குள்ளவே 1-2 இடித்த 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், வெங்காயம் சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கையால் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிஜமாக சொல்கிறீங்க, இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து துருவி வச்ச கேரட்டோட நம்ம இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது எந்தெந்த உணவை வந்து எது கூட சாப்பிடணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது கூட சாப்பிடக்கு சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். அந்த தேங்காய் பூவோட ஸ்வீட், அது இல்லாமல் லெமனோட சின்ன புளிப்பு, உப்பு, மிளகாவோட காரம், பச்சை மிளகாவோட காரம், இதெல்லாம் இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த சம்பல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் அப்படி இப்படி சமைக்க முடியல, ஆனால் இதை டக்குன்னு சமைச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நெத்திலி மீன்னு சொல்லுவோம், ட்ரை ஃபிஷ். இதை வந்து நல்லா நான் வந்து இதில் வந்து 200 கிராம் இருக்குது. ஃபஸ்ட்டு உப்பு, கல் உப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கிறேன். உங்களுக்காக திருப்பியும் போட்டு காட்டுறேன். இந்தளவுக்கு போட்டுட்டு சுடுதண்ணியில் நம்ம ஊற வச்சிடணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் நம்ம கை வைக்கிற அளவுக்கான வெதுத்த ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலம்பி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐயோ இது செஞ்சால் வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்வாங்க. இல்லை, அதை கழுவுறதுக்கான விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி இருக்கிறோம். ஏற்கனவே இதில் உள்ள தலைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்குது. ஸோ நான் இதையே பார்த்திங்கன்னா நான் 2-3 வாட்டி கழுவிட்டேன். மறுபடி லெமன் ஜூஸ் நல்லா ஃபுல்லாக மேலே அதில் புளிஞ்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி அலம்பி எடுத்தோம்னா நீங்கள் நெத்தலி மீன் வீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்ற அடையாளமே இருக்காது. ஓகே, ஆனால் நாக்கில் இருக்கும் டேஸ்ட்டு. மீனும் அதே மாதிரி தாங்க. எப்படி நாம் கழுவுறோம், அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஸ்மெல்லே வராது. இப்போ முக்கியமாக என்னென்னா ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி இப்போவுமே கூட கோகோனட் ஆயிலில் தான் சமைக்கிறாங்க. இப்போ நாமளும் இந்த ரெசிபி எல்லாமே கோகோனட் ஆயிலில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அடுப்பு மிதமான தீயில தான் வைக்கணும், இல்லைன்னா இது படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஃபிஷ்ஷை, ட்ரை ஃபிஷ் எல்லாம் சேர்த்துட்டோம். நெத்திலி மீனை அடுப்பு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா ஏற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஃபுல்லாகவே கருகிடும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நறுக்கு முறுக்குன்னு இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா
மறுபடி நான் வேறையா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து குடம்புளி. நான் 2 குடம்புளி எடுத்து பொடுசா நறுக்கி தேங்காய் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். இது எவ்வளவோ உடம்புக்கு ஆரோக்கியம்னா, நம்ம உடம்புல இருக்க அழுக்கு, அதே மாதிரி உடம்புல இருக்க உள்ளுக்கு இருக்கிற அழுக்கு, கொழுப்பு இதெல்லாமே வெளியேற்றுறதுக்கும் நம்ம உடம்பு ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யும். ஸோ அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். இந்த குடம்புளியை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனை ஒன்று வரும். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய கருவேப்பிலை கிடச்சா அள்ளி விடுங்க, கிடைக்கலையா கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரமான பச்சை மிளகானாலும் நான் 2 சேர்க்குறேன். நான் வந்து காஞ்ச மிளகாவும் 1 2 உடச்சி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 2 டீஸ்பூன். அதையும் சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச 2 பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தூளோட வாசனையெல்லாம் போகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற டைமில் இதை வந்து பொரிச்சு வச்ச நெத்திலி மீனை இதில் சேர்த்துக்கலாம். நெத்திலி மீனில் குழம்பு வைக்கலாம், உருளைக்கிழங்கோட போட்டு வைக்கலாம், மரவள்ளிக்கிழங்கோட போட்டு வைக்கலாம், வட்டக்காவோட பெரட்டல் பண்ணலாம். இப்போ 1 2 உடச்சி வச்ச மிளகு நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வச்சுருந்தோம், ஆயிடுச்சு. கீரை வச்சாச்சு, செய்தாச்சு. பாருங்கள், நான் ஒரு 4 அடுப்பு இருக்கிறபடியே கடகடன்னு எல்லாத்தையும் வச்சுட்டேன். இதில் வந்து நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணோம். இப்போ எல்லா ஃபுட்டும் எனக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வச்சுட்டேன். எனக்கு அதை போடும்போது நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பரிமாறுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் ரெசிபி வேணும்னாலும் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெத்திலி மீனில் நிறைய செய்யலாம். நெத்திலியை பொரிச்சிட்டு சம்பல் கூட செய்யலாம். கத்திரிக்காயோடையெல்லாம் போட்டு செய்யும்போது அமேசிங், டெலிசியஸ், சூப்பர் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சாதம். ஓகேவா? வாய்க்கு ஆனால் வயிற்றில் இடம் இருக்கணுமே. பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம செஞ்சாச்சு. கேரட் செஞ்சாச்சு, பருப்பு செஞ்சாச்சு, கீரை செஞ்சாச்சு, நெத்திலி செஞ்சாச்சு. அது கூடவே ஸ்ரீலங்கன் ரெட் ரைஸ், அதாவது சிவப்பு பச்சரிசின்னு சொல்லுவாங்க, அந்த ரைஸையும் செஞ்சாச்சு. இதுதான் சிங்களவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அது ஒரு பகுதியை தான் நான் போட்டிருக்கேன். அவங்க சாப்பிட்ற லிஸ்ட் எடுத்தா அப்பா அப்படி இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கேரளா ஃபுட்டு தான். என்ன வியூவர்ஸ், சூப்பராக பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு தான் ஆரோக்கியமான வாழ்க்கை. பல தடவை கூறுகிறேன், ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.